என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ இத்தனை நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு நபரை உன் தாயானவள் நான் உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன். நீ இத்தனை நாட்களும் இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அதனால் அதற்கான தீர்வினை உனக்கு சொல்வதற்காகத்தான் உன் அம்மா நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை தெரிந்து கொள். அதனால் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்டு இந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வரும் வெள்ளிக்கிழமை உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் முக்கியமான விஷயம், என் வாக்கினை நீ முழுமையாக கேட்டு வரும் வெள்ளிக்கிழமை நீ அதனை அப்படியே செய்ய வேண்டும். அப்படி ஒரு முறை நீ செய்தால் இப்பொழுது பட்டு கொண்டிருக்கும் கஷ்டங்களுக்கு எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உன்னை விட்டு வெகு தொலைவில் ஓடிவிடும். என்னும் நான் சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு வேத வாக்கு என்பதனை நீ மறந்து விடாதே. நீ முழு மனதோடு இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என் குழந்தையே. இப்பொழுது நீ பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது உனக்கு நடந்திருக்கும். நான் முழுவதுமாக இதனை சொல்லப் போகின்றேன். நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்து பார். ஏனென்றால் நான் சொல்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்றதா இல்லையா என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயம் எடுத்தாலும் தடை, எந்த விஷயத்தை செய்ய போனாலும் தடை, எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது. அதை போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள். சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறி இருக்கின்றார்கள். உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை. உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் அடிமையாக இருப்பேன், உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருப்பேன், ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலேயே நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நீ அழுதால் என்ன, அழுகாவிட்டால் என்ன, நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை என்று இப்பொழுது பேசுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அதை உன் அப்பா உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன். தெரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு எந்த ஒரு மன நிம்மதியும் கிடையாதோ, அதே போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிரியாகவும் இருக்கின்றார்கள். சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறி இருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை. எந்த ஒரு இடத்திலும் உனக்கு மரியாதை கொடுப்பது இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் உனக்கு இந்த செய்வினையை செய்து விட்டார்கள். ஏனென்றால் என் அன்பு குழந்தை நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றது. இப்பொழுது அந்த நபரால் உன்னை ஏமாற்றி விட்டதோ அப்பொழுதே அவரை கோபமாக பேசி நீ தூக்கி எறிந்து விட்டாய். ஆனால் அவர்களுக்கும் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று, உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் எதிர்த்து என் குழந்தையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகிறது என்று புரியாமல் நீ புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் உன்னுடைய வீட்டில் இந்த அம்மா உனக்காக காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரிந்த விஷயம் அல்லவா?
தெரிந்தும் இதை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் உனக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. திடீரென்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். திடீரென்று நீ செல்லமாக வளர்த்த உன் வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். ஏன் இப்படி ஆகின்றது என்று தெரியாமல், ஏன் இப்படி நடக்கின்றது என்று புரியாமலும் என் அன்பு குழந்தை, நீ குழம்பி போய் நிற்கின்றாய் அல்லவா? நீ சில விஷயங்களில் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் திரும்பி இருக்கின்றது. நம்முடைய செல்ல பிராணிகள் தன்னுடைய முதலாளிக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் எதுவுமே ஆகிவிடக்கூடாது என்று தண்டனையை அதுவே ஏற்றுக்கொள்கின்றது. அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவங்களால் தான் அந்த பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காதே. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீ ஒரு முறை உன் வீட்டில் செய்தால் போதும். என்ன தெரியுமா? இதை செய்தால் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும், அந்த வினை யார் செய்து இருந்தாலும் இந்த அம்மா அதனை நான் பார்த்து கொள்கின்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில தெரிந்தவர்களோ அல்லது தெரியாத நபர்களோ யாரையும் உன்னுடைய வீட்டிலே நுழைய விடக்கூடாது. நான் உனக்கு பணம், செல்வம், புகழ் அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன். உன்னுடைய கடும் பிரச்சனையை தீர்ப்பேன். இந்த தாயகத்தை கட்டிக்கால இந்த கயிறை நீ கற்றிக்கொள் என்று எவராவது சொன்னாலும் அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பூஜை போடுகின்றேன், மிகப்பெரிய பூஜையை போட்டால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவாய் என்று எவராவது ஏதாவது சொன்னாலும் அதை நீ கேட்கக்கூடாது. என் தங்கமே, இவ்வாறாக நீ செய்து கொண்டிருந்தால் இதன் மூலமாகத்தான் அவர்கள் உனக்கு செய்வினையை வைக்க தயாராக இருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நீ மறந்துவிடக்கூடாது. இது உனக்கு உருவாக கூடாது. அதற்காகத்தான் எச்சரிக்கையாக இப்பொழுதே உன் அம்மா நான் இதை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். நான் உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டும், உடனே என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிட வேண்டும், தோட்டங்கள் வாங்க வேண்டும், பங்களா வாங்க வேண்டும் என்று இதற்காக ஒரு சிறு பூஜை பரிகாரம் நடத்தினால் போதும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அப்பட்டமாக உன்னை அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டால் நீ மிகப்பெரிய பிரச்சனையில் உன்னை தள்ளிவிடப் போகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக் கூடாது. கொஞ்சம் கூட சிந்திக்காமல் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து விடுவாய். உன்னுடைய பயணத்தை நீ இழப்பாய், உன்னுடைய உறவுகளை நீ இழப்பாய். இதனை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நான் ஒரு நூல் ஏற்கனவே இதை நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இதனை எல்லாம் ஒரு பொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது. இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கடைபிடித்தால் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.